அடுத்த அதிகாரம் அறியும் நெறி என்பது. உயிர் விளக்கம். உயிர் விளக்கம்னா குருநாதர் வந்தார், அறிவித்தார். அறியும் பொழுது எப்படி அறியணுங்கிறத அறியும் நெறியில கீழே சொன்னார். அறிந்தது பிறகு உயிருக்கு என்ன ஏற்படும்? ஒரு விஷயத்தை அறிந்தது பிறகு உயிருக்கு என்ன ஏற்படும்? விளக்கம் ஏற்படும். அதான் சொல்லுகிறார் உயிர் விளக்கம். உயிர் அடையக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிற சொல்றார். பக்குவமான இந்த உயிர் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளணும், இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் பேசுறார். இல்லைங்கதா? இது 3வது அதிகாரம் என்று தொடங்கி இன்னைக்கு தொடங்குறதுலேருந்து 3வது அதிகாரம். ஆஃப்டர் லஞ்ச் 3 அதிகாரம் பார்த்து நிறைவு பண்ணிடலாமா? நம்ம தானே 6 தானே மொத்தம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. 3 முடிச்சாச்சுன்னா சாப்பாடு பிறகு 3 பார்க்க முடியாதா? பார்த்துடலாம். தூண் நிழல் ஆர்தற்கு ஆறும் சொல்லார் தொகும் இது போல் தானதுவாய் நிற்கும் தரம் அப்படின்னார். தூண் நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார்னா, தூணானது தன்னுடைய நிழலை உள்வாங்கி கொள்ளக்கூடிய தருணம். அது எப்ப? ஒரு பில்லர் நிற்குது. அந்த பில்லரில் காலையில் சூரியன் எங்கேருந்து அடிப்பார், இதோட நிழல் எங்கே விழும்? ரைட். மாலையில் அடிக்கும்போது இங்கே விழும். நிழல் இல்லாமல் எப்போ இருக்கும்? உச்சி வேலையில் இருக்கும். அப்போ உச்சி வேலையில் நிழல் என்ன பண்ணாது? உள்ளேயே இருக்கு. நிழல் விழவே இல்லையா? இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கு, அடங்கி இருக்கு. அதுபோல் எப்பொழுது உனக்கு மேலாக சுவாமி இருக்கார், எப்படி தூணுக்கு மேலே சூரியன் இருந்தாருன்னா அதோட நிழல் கீழே விழாதோ, அதே போல் எப்பொழுதும் உனக்கு மேலே சுவாமியே இருக்கார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதான் தூண் நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார். அது தூண்ட யாராவது சொன்னாங்களா உச்சி காலத்தில் ஒரு நிழல் உள்ளே இழுத்துக்கோன்னு? இல்லை. சிவருமா நேராக வந்த இடத்துல என்னாகும்? தானாக உள்ளே போயிடும். அதுபோல் தொகும் இது போல் தான் அதுவாய் நிற்கும் தரம். நீயும் சிவருமானுக்கு நேராக இருந்து கொண்டு சிவருமானுடைய தன்மையோடு இரு, சிவருமானோட தன்மையோட பழகிக்கொள். அப்படி இருந்ததுன்னா உயிர் என்ன ஆகும்? தன்னுடைய இருட்டு தன்மையை வெளிப்படுத்தாது. நிழல்ங்கிறது என்னது? இருள் தன்மையுடையது தானே. உயிர்ங்கிறது தூணுக்கு சமம். சூரியன் சாமிக்கு சமம். உயிரும் சூரியனும் நேருக்கு நேரம், உயிரும் சாமி நேராக வந்துட்டாங்கன்னாக்க உயிருடைய ஆணவ மலை வெளிப்படாது அப்படின்னு அர்த்தம். தூணும் சூரியனும் நேருக்கு வந்துட்டா தூணுடைய நிழல் வெளிப்படாது. அதுவாய் நிற்கணும், ரெண்டும் ஒன்றா நிற்கும், ஒரே தன்மைப்பட்டு நிற்கும். சிவமாம் தன்மை எழுதி நிற்கும்னு அர்த்தம். அறிந்த விளக்கம் எழுதிய உயிர் சிவமாம் தன்மை அடைந்து நிற்குது அப்படின்னு அதான் சொல்லுகிறேன். தூண் நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார். யாரும் சொல்ல மாட்டாங்க. தொகும் இது போல், அதே போலத்தான் தான் அதுவாய் நிற்கும். எப்போ சாமி வந்தாரோ அப்போ உயிரை நான் என்ன பண்ணோம்? சாமி மயமாக சிவமயமாக நிற்கும். இதுதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, அப்படி சிவமாம் தன்மை அடைவதில்னு அதுக்கு பேர். சுமாம் தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? அடுத்த பாடல். அது வரைக்கும் திருவருள் வர வரைக்கும் என்ன பண்ணாது உயிருக்கு? பக்கத்தில் திருவருள் இருந்தாலும் தன்னிட்ட குற்றம் இருந்ததுன்னா அது திருவருள் உணராது. அதுக்கு உதாரணம் சொல்கிறார். தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தில் தான் தவிர்ந்த பின் அப்படின்னார். பால் சுவை கசக்கும். சொராடிக்குது, 10 நாளாக சொராடிச்சுது, வாயிலாம் ஒரு கசப்பாக இருக்குது. இல்லை பசும்பால் காய்ச்சி கொடுத்து பாதாம் மில்க் போட்டு எல்லாம் போட்டு ஜீனி போட்டு கொடுத்தா கூட ஒரே கசப்பாக இருக்குது வாயின்றோம். அப்போ தித்திக்கும் பால் தானும் கைக்கும்னார். கைத்தல்லாம் கசக்கிறது இல்லையா? எப்போ? திருந்திடும் நா பித்தத்தில்னார். நாவுக்குள்ள பித்தம் இருந்ததுன்னா பால் என்ன பண்ணும்? கசக்கும். அதே போல் உயிருக்கும் ஆணவ பலம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? இந்த உலக விஷயமும் சாமியோடைய செய்கைகள் அத்தனை என்னவா தெரியும்? குற்றமாக தான் தெரியும். இல்லை, புரியுதுங்களா? அப்போது தான் தவிர்ந்த பின்ன எப்போ பித்தத்தை தவிர்ந்ததோ அப்போ நாக்குக்கு பால் இனிமையாகிடும். அதே போல் ஆணவ பலத்தை உயிர் தவிர்க்கும் பொழுது அதுக்கு இனிமே கிடைக்க ஆரம்பிச்சு, சிவபெருமானுடைய இனிமே கிடைக்க ஆரம்பிச்சு. அவ்வளோதான். எவ்வளோ எளிமையான உதாரணம் விளக்கிறார் பாருங்க இல்லையா? காய்ச்சலுடைய நாக்குக்கு பித்தத்தினால எல்லா பொருளும் கசப்பாக தான் தெரியும். அதே போல் மலமுடையவனுக்கு உயிருக்கு சிவபெருமானுடைய செய்கை திருவருளாகவே இருந்தாலும் எப்படி தான் தெரியும்? அது தப்பாக தான் தெரியும். அதனால தான் நம்ம இழப்பில் வாடுறோம் திருவருள் என்று நினைத்துக் கொள்வதில்லை. அப்போதைகள் நாயனார் பையன் போயிட்டார், ஆனாலும் துலங்குவதிலின்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்ந்தார்னார். அப்போ மரணம்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தள்ளி எடுத்துட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறாங்க. ஏன்? அவங்க எல்லாமே அவங்க நாக்கெல்லாம் தெளிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நமக்கு என்ன பித்தம் இருக்குது. அதனால தான் திருவருளுடைய செய்கைக்கு
எதிர்கருத்து சொல்லி அழுகுறோம், ரியாக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். திருவள்ளுவர் எதை செய்கிறது அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் அவருடைய கருத்து. அப்போதிரிகள் யாருமே நமக்கு வரப்போகிறது கிடையாது. இப்போ ஏதோ ஒன்று சின்னது நமக்கு வரும், அந்த அளவு நம்ம பழகிக்கிட்டால் போதும். இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏற்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்பட்டாமல் தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அப்போ உயிரினம் என்ன பண்ணுதுன்னா அறியும் பொழுது ஒரு குற்றத்தை செய்கிறது. சிவருமான் தான் அறிவிக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் தானே அறிந்தேன் அப்படின்னு தற்போதத்தை முன்னிட்டு கொண்டு பார்ப்பது, பாசபோதத்தினால எதையும் அறிய முற்படுவது. இப்போ பாடம் சொல்கிறதுக்கு வாத்தியார் வரார், வாத்தியாரால் தான் கற்றுக்கிட்டோம், ஆனால் அவர் சொல்லலைனாலும் எனக்கு தெரியும், நானே படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, அதே போல் தான் சிவருமானால தான் எல்லாம் அறிகின்றோம் அப்படிங்கிறத விட்டு நாமளே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது. அப்போ எல்லா காரியமும் சாமி செய்கிறாருன்னும் பொழுது நம்ம முன்னிட்டு கொள்ளக்கூடாது இல்லையா? அப்போ முன்னிட்டு கொட்டால் என்ன கிடைக்கும்? அதுலேருந்து என்ன வரும்? அதில் காரியங்களுக்கு நம்மளை முன்னிட்டு கொண்டோம்னா என்ன வரும்? அதுலேருந்து அறியாமை ஏற்படும். வேற யாரும் இங்கே சொன்ன மாதிரி இருக்குது? நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நாம தான் செஞ்சோம் அப்படி நம்ம நினைச்சா என்ன வரும்? என்ன ஆகும்? விளைவு என்னன்னு கேக்குறீங்களா? நாம விளைவு என்னன்னு கேக்குறீங்களா? சொன்னீங்களா? விளைவு என்னன்னு தெரியுங்களா? நானா செஞ்சேன்னு சொன்னா என்ன விளைவுன்னு தெரியுங்களா? கரெக்ட். இப்பதான் என்ன நானா செஞ்சேன்னு சொன்னா இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில ஒரு சேலை செஞ்சிருப்பேன், அடுத்து என்ன என்ன தெரியாது, வேற மாதிரி இருக்கு. இல்ல அது இல்ல, நானா செஞ்சேன் அப்படின்னு நினைச்சா வினையான்னு கேக்குறீங்களா? வினை ஏற்படுமா சார் கேக்குறீங்களா? எப்படி வினைன்னு சொல்றீங்க? சும்மா அடிச்சு விட்டீங்களா இல்ல ஏதாச்சும்? ஆகாமியம் ஏற்படும். வெரி குட். ஆகாமியம் ஏற்படும். எந்த விஷயத்துக்கும் நாம தான் காரணம் நினைச்சா என்ன ஏற்படும்? அதனால எல்லா விஷயத்துக்கும் சாமி தான் காரணம். ஒரு விஷயத்தை செய்ய அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆகாமியம் ஏற்படும். இதை பலதும் சொல்லியிருக்கேன், சண்முக விஷயத்தில் நடத்திருக்கேன். எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அது அதனால தான் அறிமுக வகுப்பு படிக்கணும், அறிமுக வகுப்பு படிக்கணும். அந்த கேள்வி கேட்கும்போது பதில் எப்படி சொல்லணும்? அட்லீஸ்ட் வினை வரணும் கூட சொன்னீங்க, ஆகாம சொல்ல வேண்டாம். வினை வரணும் கூட சொல்லல யாருமே. தேவியமாக தான் சொன்னாங்க வினைன்னு. செய்யறதுனால உற்பத்தி ஆகிறது. நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு நாமளே கருத்தா நம்ம நினைச்சோம்னா அதுக்குரிய ஆகாமியத்துக்கு நாம் பொறுப்பு இல்லையா? அதான் சொல்லுகிறார், காண்பான் ஒளி இருளில். இவன் எல்லாம் இருட்டலாக கிடந்தான் அனாதி கேவலத்தில். அதுலேருந்து உயிருக்கு விளக்கம் ஏற்பட்டது எப்போ? வெரி குட். மாயை கூட்டி வச்சோடனே உயிருக்கு விளக்கம் ஏற்படுகிறது. ரைட். அப்போ ஒளி இருளில் காட்டிடம் யார் கூட்டி வச்சா? சிவருமான். அப்போ யாரால் நம்ம அந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? அது அப்படி தானே நினைக்கணும். அப்படி இல்லாமல் தான் கண்டா வீண் பாவம்னர். நானே பார்த்தேன், நானே செஞ்சேன், நானே எல்லாத்துக்கும் காரணம் நினைச்சா அது என்னவா? வீண் பாவம். அது என்னால் விடாது அப்படின்னா ஆகாமி உற்பத்திக்குரிய பாட்டு இல்லையா? காண்பான் இருள அவர் காட்டலையே. காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும்னா இருள ஒளி உயிர் இருக்கும்போது ஒளியை காட்டினார்னு அர்த்தம். விளங்குச்சா பாட்டு? அவ்வளோதான். உங்கள்கிட்ட தான் இருக்குது பாருங்க பாட்டுக்கு விளக்கம்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? நான் எதை விளக்கம் சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற விளக்கத்தை தான் வாங்குறேன். அந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆமாம். அப்போ நீங்கள் எதில் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த 5 விஷயங்களை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த சாஸ்திரம் நீங்கள் நீ எத்தனை சாஸ்திரம் நடத்தினாலும் எனக்கு பாடுதான் உங்களோட. அதனால் பரவாயில்ல, உங்கள்ட்ட விஷயம் இருக்குது. அதை வந்துச்சு தேவி அம்மா வினைன்னாங்க, அதை கொஞ்சம் பிடிச்சி ஆகாமிட்டாங்க இவங்க இல்லையா? அப்போ நாம் தான் செஞ்சோம் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ
அப்போ என்ன ஆயிடுது? அது வினை கணக்கில் ஏறிடும். அப்போ அது என்ன வினை? ஆகாமிய வினை. விளங்குதா? ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல் அப்படின்னாரு. அப்போ உயிருக்கு தெரியக்கூடிய தன்மை, அறியக்கூடிய தன்மையோ அல்ல அறிவித்தால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லைன்னா அதுக்கு ஒளி இருந்தால் தான், இருள் இருந்தால் என்ன? இப்போ எல்லாம் ஒன்று தான். இருட்டாக இருந்தாலும் அதுக்கு இருட்டுன்னு கூட தெரிய போகிறது கிடையாது. இப்போ ஒளியாக இருந்தாலும் அதுக்கு ஒளின்னு ஒன்று தெரிய போகிறது கிடையாது. அப்போ தெளிவு யாருக்கிட்ட வரணும்? உயிருக்கு வேணும். அப்போ உயிருக்கு அறியக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்கணும். இந்த பாட்டிலுக்கு லைட் அமைச்சாருன்னா இப்போ அமைக்கல என்னப்போ? இந்த பாட்டில் இங்கே வச்சுட்டு போயாச்சு சார், லைட் அமைச்சிட்டு போயிட்டேன், அதுக்காக வருத்தப்படுமா? ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்க, நான் இருக்கேன்னு தெரியாது உங்களுக்குன்னு கேட்குமா பாட்டில்? கேட்காது. நான் தூக்க போகிற லைட் ஆஃப் பண்ணிட்டு போக சொல்லுப்பா. வேறு நாம் இருந்தால் லைட்டை போட்டு வச்சுப்போம். ஏன்? நமக்கு தேவையாக இருக்கிறது, இதுக்கு அது தேவையில்லை. அப்போ அறியக்கூடிய தன்மை இருந்தால் தான் அது இருட்டாக இருந்தாலும் சரி ஒளியாக இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கும். இதுக்கு தெளிவு இல்லைன்னா அது இருட்டாக இருந்தானா ஒளியாக இருந்தானா ரெண்டும் ஒன்று. அப்போ உயிர்களிடத்து விளக்கம் இருக்கணும், தெளியக்கூடிய தன்மை இருக்கணும். அதான் சொல்லுகிறார், ஒளியும் இருளும் ஒரு பன்மை தெளிவு தெளியா செயல்னார். தெளியக்கூடிய தன்மை உயிருக்கு இல்லைன்னா, செருமானை அடைய வேண்டிய விருப்பம் அதுக்கு இல்லைன்னா, முக்தி நோக்கிய விருப்பம் அதுக்கு இல்லைன்னா, அது ஒளியாக இருந்தான்னா இருளாக இருந்தான்னா ரெண்டும் ஒன்று தான்னார். அதான் பாட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அது எளிமையான விளக்கங்கள் தான். விளங்குதா? அப்போ யாரு தான் அதை தெரிந்து கொள்வார்கள்? ஒளியாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குன்னாச்சு. நமக்கு ஒளியுடைய உபகாரம் ஏற்பட்டிருக்கு, சிவருமானுடைய உபகாரம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு யார் நினைப்பா? இந்த வகுப்புக்குள்ளே வரவங்க நினைப்பாங்க. இதே பொன்னாமராதிக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் இங்கே வகுப்பு நடந்தா என்ன, நடக்கலாம் என்ன, அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்போ 4வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வகுப்பு உண்டு அப்படின்னு, வகுப்பு உண்டேன்னு கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. இங்கே இது இன்னைக்கு தான் கல்யாணம் வச்சுருக்கேன், இன்றைக்கி தான் அது நடந்திருக்கு, இன்றைக்கி தான் வகுப்பு வச்சுருக்காரு, வகுப்பு உண்டேன்னு கவலைப்படுறவங்களும் இருக்காங்க, வகுப்பு இல்லையேன்னு கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. இப்போ அதேமாதிரி இந்த வகுப்பை பற்றி என்னென்னு தெரியாது உங்களுக்கு. இங்கே வகுப்பு இருந்தான்னா, வகுப்பு இல்லைன்னா என்ன, அதை பற்றி அவங்களுக்கு கிடையாது. அவங்க தான் இந்த தெளியா தன்மை உடையவர்கள். இப்போ தெளிந்தவர்களுக்கு வகுப்பு இருக்குது அப்படிங்கிறது உபகாரமாக இருக்குது. அப்போது அவர்களோட இவங்க மேம்பட்டவங்களா இல்லையா? வகுப்பு நடக்குதுங்கிற அறிவே இல்லாதவங்களை விட இன்றைக்கி வகுப்பு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வகுப்புக்கு வந்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? அதான் இந்த பாட்டில் சொல்கிறார், அவர்களுக்கு கிடைச்சது மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்காதுன்ட்டார். கிடைக்க தகுமே நற்கென்மையார்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்று. நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் திருவருள் நினச்சிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ அடிப்படையாக தானே நம்ம எது செஞ்ச எல்லா காரியத்துக்கும் திருவருள் திருவருள் திருவருள்ட்டா. அப்போ நம்ம காரியங்களுக்கெல்லாம் யார் போர் போயிடுறா? சாமி எடுத்து சுமப்பான்னார். அவர் நம்மள அவர் தான் தாங்கி கொண்டு இருக்கார். எல்லாமே அவர் தாங்கிக்கிறார் இல்லையா? நன்றைய செய்வாய் பிழை செய்வாய் நீயே சொல்லியாச்சு, ஒன்றை சொல்லியாச்சு. எவ்வளோ ஒரு உபகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இல்லையா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது நமக்கு சாதாரணமாக கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்புனாலே கிடைக்கிது. கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம். கேண்மைனா நட்பு. இந்த வகுப்புக்கு வரக்கூடிய உபகாரம், இதன் மூலமாக எல்லாமே திருவருள் சொல்லக்கூடிய உபகாரம், இந்த அறிவு ஞானம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்கிறார். சிவருமானுக்கு ஃப்ரெண்டு யாரு? அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் இருக்காரு, அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு யாருன்னு? சிவபெருமானுக்கு தோழன் குபேரன். சிவபெருமானுக்கு தோழன் குபேரன். ஆமாம், ஃப்ரெண்டு அவருங்கிறதுனால. அப்புறம் சுந்தரர் தோழமை கொடுத்தார். அப்போ நமக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாரா? எப்படி இருப்பார்? ஏன் ஏன் தேவையில்லை? பொருள் தேவையில்லையா?
இறைவனை நோக்கி போகணுன்னா பொருள் வேணாமா? பஸ்ஸில் பிடிச்சி எப்படி போவீங்க? பஸ் போகிறதுக்கு காசு வேணும். சிவ பூஜை பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 50 ரூபா வேணும். சாமி நைவேத்தியம் போடணும், அவருக்கு அன்றைக்கி அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கணும், பூ வாங்கணும், 50 ரூபா மினிமம் இருந்தால் தான். பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை அங்கேயாங்கன்னார். அதனால் பொருள் நமக்கு தேவை தான். அதனால் அரண்யனும் அன்பும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னார் திருவள்ளுவர். அதனால் நமக்கும் சாமி தோழமை கொடுப்பார். சுந்தரமூர்த்தி சாமி மட்டும்தான் கொடுப்பாருல்ல. பயிலருக்கும் புழார் தோழமை அளிக்கும் பெருமான் உரையும் கோயில் அப்படின்னார் கழுமலம் தேவாரத்தில் ஞானசம்பந்தம். கழுமலம் தேவாரத்தில் கழுமலம்ங்கிற கஷேத்திரத்தினுடைய, கழுமலம்னா என்ன ஒரு சீர்காழி, சீர்காழியில் இருக்கக்கூடிய மேகரா குறிஞ்சி பதிகம். மேகரா குறிஞ்சி பதிகத்தில் சேவுயரும் தென்கொடியான்னு தொடங்கக்கூடிய பதிகம் அது. அந்த பதிகத்தில் ஒரு பாட்டு இருக்கு, புவி முதல் 5 நொடுன்னு தொடங்கக்கூடிய பாடல். அந்த பாடலில் பயிலருக்கும் பிடார் தோழமை அளிக்கும் பெருமானார், யாரு தன்னை வழங்குகிறார்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாருன்ட்டார், நட்பாக இருப்பார் சிவபெருமானார். சுந்தரருக்கு மட்டும்தான் நட்பா? நமக்கும் நட்பாக இருப்பார். ஆமாம், எங்கேனும் யாதாகி பிறந்தெடினும் தன்னடியாருக்கு இங்கே என்ற அருள் கொடுக்கும் எம்பெருமான் எருதேறி கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர்பிழர்ம புறத்துறையும் சங்கே தொன்று குளிர்கண்டன் சங்கரந்தன் தன்மைகளேன்னு தேவாரா இருக்கு. அதனால் அவர்களுக்கு அங்கங்கே சாமி உதவி போடுவார், நட்பை போல இருப்பார். அந்த கேண்மை நமக்கு இருக்குங்கிறது இப்போ வெளிப்பட்டுருக்கு. எதன் மூலமாக? இந்த சித்தாந்தம் படிக்கிறதுனால, எல்லாமே திருவருள்னு அறிவிக்கிறதுனால. விளக்கப்படுதுங்களா? அது இல்லாதவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்க தகுமே நற்கேண்மையாருக்கு அல்லால். கிடைக்க தகுமேன்னா கிடைக்கும்னு அர்த்தம். தகுமே அப்படின்னா கிடைக்குமான்னு அர்த்தம். விளக்கப்படுதுன்னா கேள்வி பொருள் வந்து நிற்கிது. கேண்மையாருக்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்றார். எடுத்து சுமப்பானா நம்ம வினைக்கெல்லாம் அவர் காரணமாக எடுத்துக்கிறாரு. அவர் தான் எல்லாம் ஒப்படைச்சாச்சு, நான் எனக்கு ஒரு காரியம் இல்லைன்னு. வந்தி அம்மையார் புட்டை வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க தினைக்கும். அவங்க சொல்கிறாங்க, எங்களில் ஞாயிறு என்று இருந்தேன், இன்று மீனவன் ஆணையால் வந்து விட்டது எனக்கு ஒரு இடையூறுன்னாங்க. இது வரைக்கும் மீனவன் எல்லாமே நீதான்னு சூரியன் எங்கே உதிச்சா எனக்கு என்னன்னு இருந்தேன், எல்லாருக்கும் ஒரு கரை, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரை அடிக்கணும்னு ராஜா சொல்லிட்டான், எனக்கு ஒரு இடையூறு வந்துட்டுங்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை, எல்லாமே சாமி பார்த்துமா அப்படின்னு இருந்தாங்கன்றாங்க. அப்பவும் அது நினைக்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ வேறு வழி எனக்கு தெரியலன்னு அவர்கிட்ட என்ன பண்ணாங்க, உடனே அவரே இறங்கி கூலி ஆளாக வரார். அதுதான் தோழமை. தேர்ந்தெடுக்கப்பட்டவராக நாமளும் ஆகும். வந்தியம்மைக்கு மட்டும்தான் வருவார்னு கிடையாது, நமக்கும் வருவார். ஆனால் என்ன அர்த்தம்? நமக்குன்னா சாமி அப்படியே கண்ணுதலும் கண்ட கரையும் காட்டிக்கிட்டு வருவாரா? மண்ணிடையில் மாக்களாகத்தான் வருவார். நம்ம கூட இருக்கிறவங்கள போல தான் வந்திருப்பார். ஆனால் நாம தான் உணரணும், இது நிச்சயமாக சாமியுடைய காரியம் அப்படிங்கிற நாம தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் தெரியும். விளங்குதா? அப்போ உயிருக்கு சாமி வைத்திருக்கக்கூடிய உபகாரம் திருவருள். திருவருள் எல்லாமே திருவருள்னு சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய காரியம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நாமே கருத்துருவம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் சுவாமி அதை ஏற்றுப்பாரா? சாமி என்ன பண்ணுவார்? அப்போ நம்ம எல்லாத்துக்கும் நாமளே காரியம் நினச்சிக்கிட்டு தான் என்ன நடக்கும், என்ன பண்ணுவார்? அப்போ அதுக்கு தான் என்ன பேர்? வினை ஆகாமியம். இப்போ தான் சொன்னீங்க, அதுதான் இல்லையா? அப்போ அவன் கூட்டுறவன், ஆகாமியத்தை கூட்டுறவன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன தூங்கிட்டானா இல்லை போயிட்டானா? அவன் இருந்து கொண்டே இருக்கான். அதான் வாட்டு. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர, ஒருவன் வைத்த நிதி கவர. வஞ்சனா நமக்கு தெரியாமல் அவர் வைத்ததுன்னு அர்த்தம். சிவருமான் வைத்த நிதி திருவருள். எல்லாமே திருவருள்னு பார்க்கக்கூடிய அந்த தன்மையை நாம் கவர்ந்து கொண்டோமானால், அந்த உரிமையை நாம் எடுத்துக்கொண்டோமானால், கர்த்திருவத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால், துஞ்சினனோ போயினனோ சொல். அவனா தூங்கிட்டானா தெரியாமல் இருக்கிறதுக்கு? நான் தூங்கிட்டு இருக்கேன், என்கிட்ட இருந்து பொருளை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான், என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அல்லது நான் இங்கேயே வெளில போயிட்டேன், என் பொருளை ஒருத்தர் எடுத்து போய் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி தன்மை உண்டா? தூங்குறதுங்கிற தன்மையோ அவர் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா? அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சர்வச சுதந்திரத்துவமாக இருக்கக்கூடிய சாமிகிட்ட இருந்து அவரோட உடைமையாகிய கர்த்திருவத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா
சாமி அதை கண்டுக்காமல் விட்டுருவாரா? ஒவ்வொன்றதுக்கு என்ன பண்ணுவார்? கணக்கு எழுதி கொண்டே இருப்பார். எழுதும் கீழ் கணக்கு எண்ணம் பரியசனே பட்டோடை தீட்டும் படி போற்றின்னு கணக்கில் எழுதிக்கிட்டே இருப்பார். கர்த்தத்துவம் அப்படின்னு இல்லைங்க, புரியுதுங்களா? அதான் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ தூயினோ. கவறுதல்னா திருடுதல்னு அர்த்தம். இந்த திருட்டை தான் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர ஒருவன் வைத்தது அதை கவர துஞ்சினும் தூங்கினாலும் போனாலும் யாராலையும் கவர முடியாது. அப்படி இல்லை. சிவருமானுடைய உடமையை நாம திருடுகிறோம். எப்படின்னா உலகத்துக்கு எல்லா காரியத்துக்கு நாம தான் காரணம், நாம தான் காரணம் நினைச்சுக்கிறது. அப்படி நினைக்கும் போது அதுக்குரிய பாவத்தை சேர்க்காம விடுவானான்னு கேட்கிறாரு. அவன் என்ன தூங்கிட்டானா நம்ம செய்யற பாவத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு? அப்படியேதான் துஞ்சினானோ போயினானோ. கவறுதல்னா கவர்றதுன்னா என்ன? திருடுறது. இப்போ நாமெல்லாம் என்ன திருடுறோம், எங்க திருடுறோம் அப்படிங்கிறத வெள்ளையாரி உள்ளமுன்றி கள்ள வினையொழிந்து காம வினையகற்றி அப்படின்னு ஞானசுந்தர் வழிவளத்தில் பாடுறார். கள்ள வினையகற்றினார், கள்ளம் ஒழிந்துனார். பஞ்சம்னா நமக்கு முதல்ல தெரியாமல் வச்சது, சாமி நமக்கு தெரியாம தானே வச்சிருக்காரு. எடுத்த உடனே திருவுருள் நினைச்சிட்டு இருக்கோம், பொறுமையாக தானே தெரிஞ்சுக்கிறோம். அதான் முதல்ல அப்படி அதான் நயத்துக்காக சொல்றார். வஞ்சமுடன் வைத்த ஒருவன் வைத்த நிதி கவர அதை நாம எடுத்துக்கொள்ள. அப்போ நாம திருட அவன் என்ன கண்டுக்காம விட்டானா? தூங்குறவன்ட்டு திருடலாம், ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு போனவன்ட்டு திருடலாம். நான் சிவருமான் தூங்குவதும் இல்லை, சிவன் செத்து போனானோன்னு கேட்குறார் சிவபோகசாரத்தில். சிவன் செத்து போனானோ அப்படின்னு கேட்குறாரு. செத்து போயிடுவாரா சிவபெருமான்? எங்கே நிறைஞ்சிருக்கிறவன்ட்டு அவரோட உடம்பை திருட முடியுமா? திருட முடியாது. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் நாம காரணம்னு நினைத்து கொண்டிருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாத்துக்கும் இந்த பாட்டு அடியனே எழுதி வச்சிருக்கேன். உள்ளது தான் போமோ இல்லது தான் வருமோ, பள்ளமே வெள்ளம் பரவாதோ, கள்ளமாய் பித்து போலே பிதற்றும் பேதை மடநெஞ்சமே செத்து போனானோ சிவன் அப்படிங்கிறது பாட்டு சிவபோகசாரத்தில். உள்ளது தான் போமோ, நமக்கு உள்ளது போயிடுமா? அல்லது இல்லது தான் வருமோ, நமக்கு இல்லாதது வருமா? வராது இல்லையா? பள்ளமே வெள்ளம் பாயாதுன்னார். பள்ளமாக இருந்தாங்க வெள்ளம் போவாதா? அதேமாரி உனக்குள்ள வினை உனக்கு வந்து தானே தீரும். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எப்படி நினைக்கிற? என்னுடைய கண்மாவை சாமி கூட்டுறார் அப்படின்னு நினைத்து பழகு அப்படிங்கிறார். அப்படி இல்லாமல் நான் தான் காரணம் நினச்சின்னா சிவன் செத்து போயிட்டானா பார்த்து கொண்டே இருக்கிறான், கணக்கை எழுதிடுவான் அப்படிங்கிறார். அதான் துஞ்சினானோ போயினானோன்னார். விளங்குதா? தனக்கு நிழல் நின்றா ஒளி கவரும் தம்பம் எனக்கவரான் இல்லாது இருள். இதே மாதிரி ஒரு பாட்டு இப்போதான் படித்தோம். என்ன பாட்டுங்க? தூணிழல் ஆறுதற்கு ஆறும். அதே பாட்டுடைய கருத்துடைய பாட்டுங்க பாருங்க. தனக்கு நிழல் என்றா ஒளிகவரும் தம்பம்னார். எனக்கவரன் இல்லாத இருள். எப்படி தம்பமானது சூரிய ஒளிக்கு நேராக இருந்து கொண்டு தன்னை சூரியனுக்கு ஈக்குவலாக ஆக்கி கொண்டது போது தனக்கு நிழல் இல்லாமல் பண்ணி கொண்டதோ, அதே போல உயிர் என்ன செய்ய வேணும்? பெருமானுடைய செய்கையை என்னுடைய செய்கைன்னு நினைச்சதுன்னா இதுக்கு என்ன கிடையாது? நில்லாது இருள், ஆணவமாக இருக்காதுன்னார். அவ்வளோதான். ரெண்டும் ஒரே கருத்துடைய பாட்டு தான். அது எப்படி தான் ஒரே கருத்துடைய பாட்டு திரும்பி வைக்கிறாங்கன்னா வேற வேற வார்த்தைகளால புரிய வைக்கிறாங்க. ஒரே கருத்து. ஆமாம், அதான் எல்லாமே சிவபெருமானுடைய, எல்லாம் சித்தத்துக்குள்ளே சிவபெருமானே இருக்கும். சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கின்னா மலம் போகணும், சிவபெருமானே வந்து செய்தனவே தவமாக்கினா அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் செய்தனவே தவம். அப்படி சித்தமெல்லாம் அறிவித்தவங்க தான் அப்படி செய்யலாம், இல்லாதவங்க எப்படி செய்ததெல்லாம் தவம். அதான் பாட்டு, அவ்வளோதான். தனக்கு நிழல் என்றா ஒளி கவரும் தம்பம்னார். தம்பம்னா என்ன? தூண். தூணானது எப்படி தன்னுடைய ஒளியை கவர்ந்து கொண்டு நிழல் இல்லாமல் பண்ணுகிறதோ அதே போல் சிவபெருமானை கவர்ந்து கொண்டு நாம் என்ன பண்ண வேணும்? இருள் இல்லாமல் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதான் கருத்து. அடுத்த பாட்டு அற்புதமான பாட்டு. இப்போ இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் வரீங்க நைட்டு. நான் ஏதோ ஒரு பொருளை நோட்டை நான் வச்சுட்டு போயிட்டேன். 6 மணி 7 மணி ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. பொன்னமராவதிலாம் கரண்ட் இல்லை. இந்த ரூமில் போய் நோட் இருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். கரண்ட் இல்லைன்னா கையில் என்ன எடுத்து வருவீங்க? டார்ச் எடுத்து வருவீங்க. டார்ச் எங்கே பிடிச்சிருப்பீங்க?
இப்படி முன்னாடி பிடிச்சிக்கிட்டு வருவீங்க. டார்ச்சை இப்படி முன்னாடி பின்னாடி பிடிச்சிக்கிட்டு வருவோம். பார்க்குறதுக்கு நமக்கு டார்ச் வேணும். டார்ச் தானே வேணும். நீங்கள் பின்னாடி பிடிச்சிக்கிட்ட பொருள் தேடுவாங்களா? டார்ச் எங்கே பிடிப்பாங்க? முன்னாடி பிடிப்பாங்க. எந்த பொருளை தேடுகின்றோமோ அந்த பொருளுக்கு இடையில டார்ச் இருக்கணும். அந்த பொருளுக்கும் நமக்கும் இடையில என்ன இருக்கணும்? டார்ச் நிற்கணும். டார்ச்சுக்கு பின்னாடி யார் நிற்கணும்? நாம நிற்கணும். இந்த இடத்துல டார்ச் அப்படிங்கிறத தீப்பந்தம்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த காலத்தில் டார்ச்சுங்கிறது என்னது தான் தீப்பந்தம். இப்போ ஒலிம்பிக் டார்ச்சும்பாங்க தெரியுமா? ஒலிம்பிக் போட்டி இப்போ நடக்க போகுது தெரியுமா? அதுக்கு உலகமெல்லாம் 7 கண்டத்துலையும் தீப்பந்தம் ஒன்று எடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஒலிம்பிக் டார்ச் தான் சொல்லுவாங்க. டார்ச்னால என்ன அர்த்தம்? தீப்பந்தம்னு அர்த்தம். சொல்ல முடியுங்களா? பொற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பெண் நெற்கை அருளார் நிலையினர். அவ்வளோதான். ரொம்ப அற்புதமான பாட்டு. ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஒரு பாட்டு. பொற்கை அப்படின்னா தீப்பந்தம். பொற்கைனா தீப்பந்தம் அல்லது விளக்கம் அப்படின்னு வச்சுங்க. விளக்கம் பொற்கை தர டார்ச் அப்படின்னு வச்சுங்க. பொற்கை தரும் பொற்கை. பொற்கைனா உயர்வான கை. தீப்பந்தம் வைத்துக் கொள்பவர் என்ன பண்ணுவார்? பொற்கை உடையவர் போல். தீப்பந்தம் வைத்துக் கொள்பவர் எதை பார்க்க வேண்டுமோ அந்த பொருளுக்கு அடுத்தது தீப்பந்தத்தை வைத்து தீப்பந்தத்துக்கு பின்னாடி இவர் நிற்பார் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தை நீங்க பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்? அருளார் உண்மை பின் நிற்கை. இந்த இடத்துல உண்மைங்கிறது திருவருள். உண்மையை முன்னிட்டு கொண்டு திருவருளை முன்னிட்டு கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? பின்னாடி நிற்கணும். டார்ச் லைட் வச்சிருக்கீங்க. எப்படி டார்ச் லைட்டை இடையில வச்சு டார்ச் லைட்டுக்கு பின்னாடி நின்று உலகத்தை பார்ப்பானோ அதே மாதிரி திருவருளை முன்னாடி வைத்துக்கொண்டு திருவருளுக்கு பின்னாடி நாம நின்று திருவருளால் உலகத்தை பார்க்கணும். அப்படி யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் அருளார், அருளாளர் அப்படின்னா. இல்லைங்கதா? பொற்கை தரும் பொற்கை உடையவர் போலன்னார். அது தீப்பந்தம் வச்சிருக்கிறவங்க போல. தீப்பந்தம் வச்சிருக்க தீப்பந்தம் பின்னாடி வச்சுக்கிட்டா பார்ப்பாங்க. தீப்பந்தத்தை முன்னாடி வைத்துக்கொண்டு தீப்பந்தத்துடைய வெளிச்சத்தில் பின்னாடி பார்ப்பா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதே போல உண்மையை திருவருளை முன்னாடி வைத்துக்கொண்டு திருவருள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தில் உலகத்தை பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தாங்கன்னா அவங்க அருளர், அருளுடையவர்கள், அருள் தன்மையுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லைங்கதா? அவ்வளோதான் பாட்டு. அப்போ நான் திருவருளால பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே, திருவருள் அப்படிங்கிறது இங்கே ஒன்றும் பிரத்யட்சமாக தெரியவில்லையே, என் கண்ணால் தானே பார்க்குறேன், என் உயிர் தானே பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இடையில திருவருள் இருந்தாலும் கூட டார்ச் லைட்டை உதாரணம் சொல்கிறீங்க. ஆனால் டார்ச்சுங்கிறது பிரத்யட்சமாக இருக்குது. ஆனால் திருவருள் பிரத்யட்சமாக இருக்கா? இல்லை. அது அனுமானத்தில் தான் அணிய முடிகிறது இருக்குங்கிறது இல்லையா? அப்போது உரையினால் தெரிஞ்சுக்கணும். ஆகம சொல்லுகிற திருவருள் தான் எல்லான்னு. அப்போது அப்படி இல்லை, கண்ணால் தான் பார்த்தேன், உயிரால் தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாட்டை சொல்கிறார். ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர் தாம் யார் அதற்குனர். ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் எல்லாத்தையும் எதால தான் பார்த்தேன்? ஐம்புலனால தான் பார்க்கறேன், திருவருளால் பார்த்தேன், திருவருளால் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கதை விடுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? ஐம்புலன் அது ஒழியனர். அதுங்கிறது திருவருள். திருவருள் ஒழிஞ்சிருச்சுன்னா ஐம்புலன் இருந்து என்ன பிரயோஜனம்? உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்? அறிவித்தா தானே உயிர் அறியும். உயிருக்கு ஐம்புலன் இருந்தாலும் சாமி அறிவிக்கலைன்னா அறிய முடியாது. சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த விருப்பம் ஏற்பட்டது. எவ்வளோ நாள் எல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு? ஒரு 5 வருஷம் இருக்குமா வச்சுப்போம். 5 வருஷமாக விரும்பினீங்க, 5 வருஷமாக படிக்க வேண்டியது தானே. குருநாதர்னு ஒருத்தர் வரணும், குருநாதர் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆசிரியர் அனுப்பணும், அதன் மூலமாக பாடம் நடக்கணும், அப்புறம் தானே தெரியணும்னு இருக்குது இல்லையா? அப்போ இது இருந்தால் தான் அது நடக்கணும்னு இருக்குது உலகத்தில். நம்மக்கிட்ட தான் படிக்கக்கூடிய கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ படிக்க வேண்டியது தானே. அப்போ அறிவிப்பதற்கு ஒருத்தர் இல்லாத வரைக்கும் என்ன கிடையாது? அறிவு நிகழாது. இது உலகத்திலே நமக்கு தெரியுது. அவள் வெறும் கண்ணு கை காது மூக்கு வச்சுக்கிட்டு உலகத்தில் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது, திருவருள் இல்லாமல் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை போல தான். அது ஒழிய ஐம்புலன் யார்? ஐம்புலனுக்கு தானே அறியக்கூடிய தன்மை உண்டா? ஏன்னா தடப்பொருள் அது. உயிர் அறிவு மாத்தாங்கன்னா உயிர் சுதந்திர அறிவு இல்லாது, கட்டுப்பட்ட அறிவுடையது. இது சிவபெருமான் அறிவிக்காமல் அறியாது. அப்போ ரெண்டுமே தானே அறியாத பொருட்கள். அப்போ யார் அறிவித்தால்தான் அவர் அறிவார்? திருவருள் அறிவித்தால் தான் அறியும்.
அது ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய அந்த இடத்துல அதுன்னு சொல்லப்பட்டது எது? திருவருள். திருவருள் இல்லைனாக்க ஐம்புலன் யாரு? தாம் யார்? அதற்கு தாம்ங்கிறது உயிரை குறிக்கும். அதான் பாட்டு. நிறைவு பாடலா? அப்படி 70வது பாட்டு. தாமே தரும் அவரை தம்வழியினால் கருதலாமே இவன் ஆர் அதற்கு. அதான் பாட்டு இல்லையா? அதான் பாட்டு. சிவருமான் தானே தந்தார் எல்லாவற்றையுமே, திருவருளால் எல்லாவற்றையும் அறிவித்தார். அப்போ திருவருளால் அறிகின்றேங்கிறது கூட நான் திருவருளால் அறிகின்றேன் சொல்லிட்டு இருக்கிறது கூட எப்படி தான் போ, அது கூட ஒரு தன்மதைப்பா ஆகிடும். போ நானே அறிகிறேன் திருவருளால் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றது கூட அது கூட எப்படி பரிச்சயத்தில் தானாகவே எல்லாமே திருவருள்ங்கிற மயம் அப்படின்னு வரணும்னு சொல்கிற கருத்து சொல்ல வராங்க. திருவருளால் அறிகின்றேன்னு நீங்கள் சொன்னாலே நான் அறிந்தது திருவருள் அறிவித்ததுன்னு ஆகிடும். அப்போ நான் தனியாக நிற்கிறேன்னு அர்த்தமாகுது இல்லையா? அதனால நமக்கு ஒரு கருத்து எப்பவும் கிடையாதுங்கிற இந்த பாட்டில் நடக்கிறார். அதான் தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமே, என் வழியத்தினாலே நான் திருவருளாலே அறிந்தேன், திருவருள் அறிவித்த நான் அறிஞ்சேன் அப்படிங்கிறது கூட குற்றம். அவர் திருவருள் அறிவிக்க அறியப்பட்டது, என்னால் அறியப்பட்டது, இப்படி தான் சொல்லணும். அதான் கருத்து. இவன் ஆர் அதற்கு, தன்னுடைய கருத்துவத்தை நினைப்பதற்கு இவன் யார்? இந்த இடத்துல இவன் சொல்லப்பட்டது உயிர். இவருக்கு எந்த விதத்திலும் எப்படி கிடையாது? கருத்துவம் கிடையாது. அப்போ திருவருள் அறிவிக்கிறது அது கூட உயிர் விரும்பினதுனாலேயே அது கிடையாது, சுவாமி தானாக அறிவிக்கிறார் உயிருடைய பக்குவத்தின் அடிப்படையில்னு அர்த்தம். தாமே தருணர் அகலமாய் யாரும் அறிவறித பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற தாமாக தந்தது என்று உந்தி பெறன்னு திருவந்தியாரில் பாட்டு இருக்கு. தாமாக தந்ததுன்னார், தானே தான் சாமி கொடுத்தார் இல்லையா? அப்போ நமக்கு விருப்பம் இருந்துச்சு, பக்குவம் நம்முடைய பக்குவத்தை அறிந்து சுவாமி தானாக கொடுக்கிறார் என்பது கருத்து. வந்தார், அதே தான். அவ்வளோதான் இந்த பாட்டு. அதோடு நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் இன்புறு நிலை, ஐந்தெழுத்து அருள் நிலையா, அடைந்தோர் தன்மை, இப்படி 3 வகை அதிகாரம் இருக்குது. 3 அதிகாரமும் ரொம்ப சிறப்பான அதிகாரம், அதே சமயம் எளிமையான அதிகாரம் கூட. ஐந்தெழுத்து அருள் நிலை சரசரன்னு போயிடும். ஏன்னா உங்களுக்கு உண்மையில கல்வி நீங்கள் பார்த்துட்டீங்க, அதில் உள்ள கருத்து அப்படியே இருக்கும்போது. திருவாசகத்து இது சாஸ்திரத்தில் உள்ள உந்தியார். திருவாசகம் தான் படிச்சிருப்பீங்களே, இந்த பாட்டு இருக்கா இல்லைன்னு தெரியாதா? அகலமாய் யாரு அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பார தாமாக இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கா இல்லைன்னா கூட நமக்கு தெரியல பாருங்க. ஆனால் எத்தனை பேர் திருவாசகம் மட்டும் பண்ணியிருக்கோம்? இல்லை அதில் இல்லையா? இந்த உந்தி பாராங்கிறது திருவுந்தியாருங்கிறது திருவதிகை மணவாசகம் கடந்தார் பாடின திருவுந்தியார். திருவாசகம் பாடுறது மணிவாசகம். சாப்பிட்டாங்க.